வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் போன் டியூமரோட கிளாஸிஃபிகேஷன் தான் பேச போகிறோம். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிட்ட கிளாஸிஃபிகேஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த எல்லா டியூமருமே பினைங்கும் இருக்கும், மெலிக்னண்ட்டும் இருக்கும். பினைங் அப்படின்னா நார்மலாக ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு கட்டி இருக்கும். அதுவே மெலிக்னண்ட் அப்படின்னா கேன்சர் மாதிரி. ஓகேவா? அது வந்து மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதான் மெலிக்னண்ட். ஓகே, இப்போ டியூமருடைய டைப் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒரு 6 டைப்பில் டியூமரோட இது வரும். ஸோ ஃபஸ்ட்டு அதில் நம்ம போன் ஃபார்மிங் டியூமர்ஸ் பற்றி பேச போகிறோம். போனில் ஃபார்ம் ஆகக்கூடிய டியூமர்ஸ். இதில் பினைங்கில் பார்த்தோம்னா 2 டியூமர் இருக்குது. பினைங் அதாவது நார்மல், அதாவது கேன்சர் கிடையாது. பினைங் அப்படின்னா கேன்சர் கிடையாது, நார்மலாக இருக்கக்கூடிய கட்டி. இதில் ஃபஸ்ட்டு ஆஸ்டியோமா அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று ஆஸ்டியோபிளாஸ்டோமா அப்படின்னு சொல்லலாம். பிளாஸ்டோமா ஆஸ்டியோபிளாஸ்டோமா. அதே மாதிரி இதில் இன்னொரு டைப் இருக்குது, ஆஸ்டியாய்டு ஆஸ்டியோமா. ஓகே, இதெல்லாம் போன் ஃபார்மிங் டியூமர்ஸ், பினைங். அடுத்தது போன் ஃபார்மிங் டியூமர்ஸ்லேயே மெலிக்னன்ட் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்டியோசார்கோமா. ஆஸ்டியோசார்கோமாவில் 2 டைப் இருக்குது. ஓகேவா? மெடுலரி பெரிஃபெரல் அப்படின்னு சொல்லுவோம். மெடுலரி அப்படின்னா சென்டர், பெரிஃபெரல் அப்படின்னா சர்ஃபேஸில் வர்றது. ஓகே, இந்த சர்ஃபேஸில் 3 இருக்குது. பேராஸ்டியல், பெரியாஸ்டியல், ஹை கிரேட் சர்ஃபேஸ் மாதிரி 3 டைப்பில் வரும். பேராஸ்டியல், ஆஸ்டியல் அப்படின்னா போன், பெரியாஸ்டியல் போனோட லேயர். அதே போல் ஹை கிரேட் சர்ஃபேஸ். இந்த மாதிரி மெலிக்னண்ட்டில் பெரிஃபெரல், மெடுலரி அப்படின்னு 2 டைப் இருக்குது. ஓகேவா? ஸோ நார்மலாக நமக்கு போனில் வரக்கூடிய மெலிக்னண்ட் டியூமரை ஆஸ்டியோசார்கோமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கே ஒரு ஐடியா வரும், ஏன் நம்ம பினைங்க்கு ஓமா அப்படின்னு ஆட் பண்ணுறோம், மெலிக்னண்ட்டுக்கு சார்கோமா அப்படின்னு ஆட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இது மேக்ஸிமம் கேன்சரை குறிக்கும். ஓகேவா? இது கேன்சரை குறிக்காது, அதனால் டியூமரை மட்டும் குறிக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ சொல்லுங்கள். இப்போ போன் ஃபார்மிங்க்கு பினைங் பார்த்தோம்னா ஆஸ்டியோமா. அப்போது நான் 2வது ஒரு டைப் சொல்ல போகிறேன், கார்டிலேஜ் ஃபார்மிங். ஸோ கார்டிலேஜ் ஃபார்மிங் டியூமருடைய பினைங்க்கு என்ன வரும்? சிம்பிளாக சொல்லலாம், கான்ட்ரோமா. ஸோ கான்ட்ரோ அப்படின்னா கார்டிலேஜ், ஓமா அப்படின்னா டியூமர். பினைங் டியூமரை ஓமா அப்படின்னு சொல்லுவோம். கான்ட்ரோமா. அடுத்ததாக இதுலேயே ஆஸ்டியோ கான்ட்ரோமா அப்படின்னு தனியாக இருக்கும். போனும் கார்டிலேஜும் சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடிய டியூமர். இந்த ஆஸ்டியோ கான்ட்ரோமாவில் சாலிட்ரி, அதே போல் மல்டிபிள் ஹெரிடிட்டரி டியூமர்ஸ்லாம் இருக்குது. சாலிட்ரி அப்படின்னா சிங்கிளாக இருக்கக்கூடிய டியூமர். அதே போல் மல்டிபிள் டியூமர்ஸும் இருக்கும், மல்டிபிள். ஓகே, அடுத்ததாக கான்ட்ரோபிளாஸ்டோமா அப்படின்னு ஒரு தனி டைப் இருக்குது. கார்டிலேஜ் ஃபார்மிங் செல்ஸ் பண்ணக்கூடிய டியூமர், கான்ட்ரோபிளாஸ்டோமா. ஓகே, இதெல்லாம் பினைங் மாடல் கார்டிலேஜ் ஃபார்மிங் டியூமர்ஸ். அடுத்தது மெலிக்னண்ட்டு. மெலிக்னண்ட் அப்படின்னாலே கேன்சர் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதில் மேக்ஸிமம் சார்கோமா யூஸ் பண்ணுவோம். மெலிக்னண்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ரோசார்கோமா. இது கார்டிலேஜ் அப்படிங்கிறனால கான்ட்ரோ. அதுவே நம்ம போனுக்கு என்ன பார்த்தோம், ஆஸ்டியோசார்கோமா. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இதில் ப்ரைமரி அண்டு செகண்டரி இந்த மாதிரி 2 இருக்குது. இதுலேயும் ப்ரைமரி, செகண்டரி 2 இருக்குது. அடுத்ததாக இதிலையே ஜக்ஸ்டா பார்ட்டிக்கல் கான்ட்ரோசார்கோமா. ஸோ இந்த ஒரு டைப் இருக்குது. இது இல்லாமல் நமக்கு மெசஞ்சியல். ஓகே, இப்போ நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம், கான்ட்ரோ அப்படின்னா கார்டிலேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? இதுலேயே இன்னொரு டைப்பாக இருக்குது, கிளியர் செல் கான்ட்ரோசார்கோமா. கிளியர் செல் கான்ட்ரோசார்கோமா, இதுவும் ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் தி மெலிக்னண்ட் தான் சார்கோமா. ஸோ இதெல்லாம் மெலிக்னண்ட் டியூமர்ஸ், பினைங் டியூமர்ஸ். மெலிக்னண்ட் டியூமரில் இன்னும் ஒரே ஒரு டைப் மட்டும் இருக்குது, மீசன்கைமல் கான்ட்ரோசார்கோமா. ஓகேவா? ஸோ நமக்கு கான்ட்ரோசார்கோமா மட்டும் தனியாக ப்ரைமரி, செகண்டரி இருக்குது. அது இல்லாமல் அதர் டைப்ஸ், ஜக்ஸ்டா கார்டிகல், கிளியர் செல் கான்ட்ரோசார்கோமா, மீசன்கைமல் கான்ட்ரோசார்கோமா, இந்த மாதிரி 3 டைப்ஸ் வேறு தனியாக இருக்குது. ஓகேவா? அடுத்ததாக 3வது மேஜர் டைப் பார்த்தோம் அப்படின்னா போன் மேரோவில் வரக்கூடிய ரவுண்ட் செல் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். ரவுண்ட் செல் டியூமர் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இதில் மெலிக்னண்ட் மட்டும்தான் வரும், பினைங் வராது. ஓகேவா? வந்தால் அது கண்டிப்பாக கேன்சர் தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஈவிங் சார்கோமா அப்படின்னு சொல்லுவோம். ஈவிங்ஸ் சார்கோமா. இது போனில் ஃபார்ம் ஆகக்கூடிய
ஒரு ப்ராப்ளம். ஸோ போனில் இருக்கக்கூடிய அந்த போன் மேரோ செல்ஸ் இங்கே கூட எழுதிக்கலாம். மேரோ டியூமர் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஈவிங் சார்கோமா ஃபஸ்ட்டு. அடுத்ததாக மெலிக்னன்ட் லிம்ஃபோமா அப்படின்னு சொல்லுவோம். மெலிக்னன்ட் லிம்ஃபோமா. ஸோ இதுலேயும் ப்ரைமரி செகண்டரி லிம்ஃபோமா இருக்குது. லிம்ஃபோமா ஸோ இதுவும் போனில் வரக்கூடிய ஒன் ஆஃப் தி டியூமர் தான். போன் அப்படின்னு சொல்கிறதோட போனில் இருக்கக்கூடிய செல்ஸு. ஓகேவா. அடுத்தது மயலோமா. ஸோ போனில் என்னென்ன செல்ஸ் இருக்கும்? நமக்கு லிம்ஃபோமா அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு WBC ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெம் செல் அப்படின்னு அர்த்தம். மைலோமா அப்படின்னா பிளாஸ்மா செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெம் செல்ஸ். அந்த ஸ்டெம் செல்ஸில் அக்குமுலேஷன் நடக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி டியூமர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. அடுத்ததான் நியூரோ எக்டோடெர்மல் டியூமரும் வரும். நியூரோ எக்டோடெர்மல் டியூமர். ஸோ இதெல்லாம் மேரோ செல்ஸ், மேரோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் மூலமாக வரக்கூடிய சார்கோமா. மேரோவில் எந்த ஒரு பிணையும் ஃபார்ம் ஆகாது, ஒன்லி மெலிக்னன்ட் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். அதாவது இது வரைக்கும் கண்டுபிடிச்சதில்ல அக்கார்டிங் டு த WHO. ஓகே. அடுத்ததாக வாஸ்குலர் டியூமர்ஸ் பற்றி பேசுவோம். வாஸ்குலர் நேம்லேயே இருக்குது, பிளட்டில் வரக்கூடிய டியூமர்ஸ். வாஸ்குலர் டியூமர்ஸில் பார்த்தோன்னா பினைங் இருக்குது, மெலிக்னன்ட்டும் இருக்குது. பினைங்கில் ஃபஸ்ட்டு ஹீமன்ஜியோமா ஃபஸ்ட்டு டியூமர். வா. அடுத்ததாக லிம்ஃபன்ஜியோமா. அடுத்தது குளோமன்ஜியோமா. அவ்வளோதான். 3 டியூமர் இருக்குது, 3 டைப் ஆஃப் பினைங் டியூமர் இருக்குது. குளோமஸ் டியூமர் அப்படின்னு கூட இதை சொல்லுவோம். ஓகே. அடுத்ததாக மெலிக்னன்ட்டில் பார்த்தோன்னா, மெலிக்னன்ட்னா என்ன சொன்னேன் ஆல்ரெடி, ஒரு கேன்சர் மாதிரி. ஃபஸ்ட்டு ஆன்ஜியோனா பிளட் வெசலில் வரக்கூடிய டியூமர், ஆன்ஜியோ சார்கோமா. அடுத்ததாக மெலிக்னன்ட் ஹீமன்ஜியோ பெரிசைட்டோமா அப்படின்னு சொல்லுவோம். ஹீமன்ஜியோ பெரிசைட்டோமா. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி கேன்சர் லைக் டியூமர்ஸ். ஓகே. அடுத்ததான் நமக்கு அதர் டியூமர்ஸ், கனெக்டிவ் டிசீஸில் வரக்கூடிய டியூமர்ஸ் பற்றி பேசுவோம். ஸோ இது எத்தனை டைப்? 5th டைப். ஓகே. கனெக்டிவ் டிசீஸில் மேக்ஸிமம் மெலிக்னண்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பினைங் கம்மியாக தான் இருக்கும், மெலிக்னண்ட் தான் நிறையா இருக்கும். மெலிக்னண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிசீஸில் வரக்கூடிய ஃபைப்ரோசார்கோமா. அடுத்ததாக லிப்போசார்கோமா. அடுத்ததாக லியோமயோசார்கோமா. ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்ஷியலாக இருக்கா, அதனால் இன்னொரு அன்டிஃப்ரென்ஷியேட்டட் சார்கோமா ஒன்று இருக்கும். என்னன்னு தெரியாது, எல்லாத்தோடையும் கலந்தா அப்படி இருக்கும், அதான் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் சார்கோமா. அடுத்ததாக மெலிக்னன்ட் ஃபைப்ரஸ் ஹிஸ்டியோசைட்டோமா. ஓகே. இதிலேயே பினைங் மாடல் பார்த்தோன்னா லிப்போமா, அதே போல் பினைங் ஃபைப்ரஸ். ஸோ ஃபைப்ரஸ் ஹிஸ்டியோசைட்டோமா இருக்கு இல்லையா, இந்த ஃபைப்ரஸ் ஹிஸ்டியோசைட்டோமா பினைங்கில் வரும் இங்கே. ஓகேவா. ஸோ இதெல்லாம் கனெக்டிவ் டிஷ்யூஸில் வரக்கூடிய டியூமர்ஸ். ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன பினைங் அண்டு மெலிக்னன்ட் டியூமர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். மெலிக்னன்ட். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த 5 டைப்பில் இல்லாத டியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா. ஃபஸ்ட்டு பினைங்கில் நியூரி லெம்மோமா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்ததாக நியூரோஃபைப்ரோமா. அடுத்ததாக ஆஸ்டியோபிளாஸ்டோமா. நம்ம எப்படி ஆஸ்டியோபிளாஸ்டோமான்னு பார்த்தோம். ஸோ இதை ஜெயிண்ட் செல் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். ஜெயிண்ட் செல் டியூமர். ஓகே. அடுத்ததாக மெலிக்னண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கார்டோமா, அதே போல் ஆடமென்டினோமா. ஸோ இதெல்லாம் பினைங் அண்ட் மெலிக்னன்ட் டியூமர்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்க்காது. ஓகேவா. இது எந்த டைப்லேயும் வராது, இது தனியாக இருக்கும் அதரில். ஸோ இன்றைக்கி நம்ம போனோட டியூமர்ஸோட கிளாஸிஃபிகேஷன் அக்கார்டிங் டு தி WHO டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நேம் புரிஞ்சு படிங்க. ஓகேவா. புரிஞ்சு படித்தா ஈஸியாக புரியும். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.